ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, என்னோடய ரொட்டீன் ஒர்க்கும் அதுக்கப்புறம் ஷாப்பிங் விலாகும் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். லியோனா சாப்பிட்டுட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு சரி கிளம்பலாம், கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னாக்கா சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி நார்மல் டெலிவரி தான். செகண்ட் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னோடய பீரியட்ஸ் பிரகாரம் பார்த்திங்கனாக்கா மார்ச் 12 தான் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போலாம் எனக்கு அடிக்கடி லைட்டாக பெயின் வந்து போகிறனால எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா 34 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. டாக்டரோட அட்வைஸ்லேயே தான் இருந்துகிட்ருக்கேன். சரி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளம்பிகிட்ருக்கோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எதுவும் பண்ண முடியாதில்ல. அது இல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிறனால போயிட்டு எல்லாத்தையும் வாங்க முடியாது. அதனால் இன்றைக்கி லியோவும் ஸ்கூல் லீவுன்றனால நாங்கள்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நான் லியோனாவுக்குமே பார்த்திங்கனாக்கா என்னென்ன தேவை அப்படிங்கிறத முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடையில் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் என்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்காது. அதனால் முன்னாடியே வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் நிறைய பேர் வாங்கி வைக்க மாட்டாங்க. குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யாரும் இல்லாதப்போ நம்ம இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது இல்லையா? அதனால் முன்னாடியே வாங்கி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீக்கெண்டுன்றனால லியோனாவோட ஸ்கூல் பேகு, ஷூவு, அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே துவைச்சி போட்டிருந்தேன். துணியுமே கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் மிஷினில் போட்டிருந்தேன். கொஞ்சம் கையில் துவைக்க வேண்டியதெல்லாம் கையில் துவைச்சிட்ருந்தேன். என்னோடய தங்கச்சி என் கூட தான் இருக்காங்க. சரி ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதனால் தனியாக இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அவளும் என் கூட தான் இருக்கா. அவங்க இருக்கிறனால எனக்கு வேலை அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியல. நான் ஒரு வேலை செஞ்சேன்னா அவங்க ஒரு வேலை செய்கிறாங்களா, அதனால் வேலையுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஆகிடுது. துவைச்ச துணி எல்லாமே மேலே கொடியில் காய வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் கீழே போனோம். சரி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு இட்லியும் உருளைக்கிழங்குக்கு போட்டு குருமாவும் தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினோம். டெலிவரி டேட் கிட்ட வர வர கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலுமே கூட கொஞ்சம் நம்ம தைரியமாக இருந்தால் தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் டெலிவரி அப்போது இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருந்தாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் எதையுமே வாங்க விட மாட்டாங்க. அந்த துணி கூட கிழிக்க விட மாட்டாங்க. போகும்போது தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதனால தான் கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் பாத்திரம்லாம் சிங்கில் இருந்துச்சு. சரி வாஷ் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வரும்போதே நம்ம கொஞ்சம் டயர்டாக வருவோம். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி ஆகிடுவோம். அதனால் போகும்போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா வரும்போது எப்படியும் நம்ம டயர்டாக தான் வருவோம். இந்த வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவோம். ஆனால் முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டோன்னா வந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். வந்ததும் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு. அதனால தான் முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவேன் எங்கே போகிறதா இருந்தாலும். நைட்டு சாப்பாடு மீதி இருந்தாலே நம்ம எப்போயும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் பழைய சாதம் சாப்பிடுவோம். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் இப்போ வாட்டர் லெவலுக்காக நான் கண்டினியூவாக அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஏன்னா கோல்டு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கோல்டு அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அதனால் நான் அதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பழைய சாதம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தயிர் தேவைன்னா வெங்காயம் போட்டுப்பேன். இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு குடித்தேன் அப்படின்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். கிச்சன் வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லியோவை ரெடி பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். நம்ம ஸ்கூல் போகும்போது மட்டும்தான் இந்த குடுமி போடுறது, நம்ம சொல்கிற பேச்சு அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாக்கா அவங்க சொல்கிற ஹேர் ஸ்டைல், அவங்க சொல்கிற ட்ரெஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். லியோனாவுமே இன்றைக்கி எனக்கு குடுமிலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால சும்மா ஒரு 2 கிளிப்பு மட்டும் குத்தி விட்டு அவங்க சொன்ன ட்ரெஸ்ஸே தான் போட்டு விட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் எப்பயுமே லியோவுக்கு எங்கே போனாலுமே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எப்பயுமே என் பேக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தண்ணி பாட்டில், பர்ஸ் இது தான் எடுத்துகிட்டு போவேன்.
எல்லா திங்ஸுமே எடுத்து பேக் பண்ணிட்டனால கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பஸ்ஸில் தான் இன்றைக்கி போகிறோம். வரும்போது ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பஸ்ஸில் போனால் வரத்துக்கு ஈஸியாக இருக்குன்றனால கிளம்பிட்டோம். கடைக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா 12:30லேருந்து 1 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேலே போயிட்டு குழந்தைங்களோட செக்ஷனுக்கு போயிருந்தோம். முதல்ல குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக பார்க்க எல்லா ட்ரெஸ்ஸுமே இது எடுக்கலாமா, எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில, அந்தளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போன லிஸ்ட்டில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முதல்ல எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே சுற்றி வந்து எது தேவை அப்படிங்கிறத பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எந்த பொருள் எடுத்தாலுமே இதுவாக இருக்கட்டும் இல்லை ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு தான் எடுப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு திங்ஸும் எடுக்கும்போது வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பிறக்க போகிற குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்களுக்காக இவ்வளோ பெரிய செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவ்வளோ திங்ஸ் இருந்தது குட்டி குட்டியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கவே ஒன்று அழகழகாக இருந்துச்சு. லியோவுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா, இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வச்சு பார்த்து இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா பாப்பாவுக்கு இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திங்ஸாக அவளுக்கு கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்தா. முதல்ல குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தேவையானதை வாங்கிறதுக்காக வந்திருந்தோம். மேலே தான் வந்திருந்தோம். பார்த்திங்கனாக்கா ஃபீடிங் நைட்டி தான். உண்மையிலே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரேட்டுமே கூட கம்ஃபர்டபுளான ரேட்டாக தான் இருந்தது. நான் வந்து எப்போயுமே பார்த்திங்கனாக்கா லைட் கலரில் ட்ரெஸ் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எப்போ அழுக்குப்பட்டாலுமே தெரியும். அதனால் கொஞ்சம் டார்க் கலராக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நைட்டிலையுமே வந்து டார்க் கலராக பார்த்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன். முதல்ல நாங்கள் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கி கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே தான் அதுக்கப்புறம் சும்மா எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். லியோ தான் வந்து டாய் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லியோவுக்கு தேவையான டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பில்லெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். எப்போ வந்தாலுமே கருப்பட்டி காஃபியில் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவோம். அதே மாதிரி தான் கருப்பட்டிக்கு வந்து காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பணும். ஹஸ்பண்ட் வந்ததும் அவ்வளோதான். இந்த விலாகோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், என்னென்ன திங்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.